தேவயானி யாருன்னா நீங்கள் ரொம்ப அதை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தருணம் இது. ஷியாம் பெனகல் தெரியுமா? ஷியாம் பெனகல் தெரியாது? இல்லை தெரியாது சார். ஆமாம், சத்யஜித்ரே மட்டும் தெரியும். இல்லை அவரு தெரியும். ஓகே. சத்யஜித்ரேக்கு பிறகு ஒரு குறிப்பிடத்தகுந்த இயக்குனர் ஷியாம் பெனகல். ஓகே. ஒரு 80க்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணவர், என்எஃப்டிசியினுடைய டைரக்டராக இருந்தவர், நிறைய அவார்டு ஃபிலிம்களே பண்ணவர். 80 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்கார் ஷியாம் பெனகல். பாருங்க, அவர் வந்து தேவயானியோட மாமா. என்ன சார் சொல்றீங்க? அவ்வளவு பெரிய ஒரு சினிமா குடும்பத்துக்குள்ள இருந்து தான் அவங்க வந்திருக்காங்க. அதனால் அவங்க எல்லாவற்றையும் பார்ப்பாங்க. அது மராத்தியில் இருக்கும், உருதுல இருக்கும், அவங்க பார்ப்பாங்க. எனக்கு உருது மராத்தியெல்லாம் தெரியாதனால நான் எந்த ரேவும் பார்க்கறது இல்லை. ஓகே, சரிங்களா? நான் பெனகலும் பார்க்கறது இல்லை. அதுக்காக பெனகல் எனக்கு பிடிக்காது. அவர் வந்து அவருடைய சிஸ்டர் வந்து இங்கே நுங்கம்பாக்கத்தில் இருப்பாங்க, பெனகலோட சிஸ்டர். நம்ம ஒரு கல்யாணம் பண்ணோம். யார்? நக்குலுக்கு முன்னாடி மயூர்னு ஒருத்தர் இருக்கார். நான் நம்மளுடைய அக்காடில் தான் கல்யாணம் நடந்தது. வந்திருந்தாங்க அவங்க. அவர்கள் வந்து அந்த காலத்திலேயே கேமராக்களில் அவர்களுடைய நிகழ்ச்சி, வீட்டு நிகழ்ச்சிகளெல்லாம் அந்த காலத்தையே 80mm கேமராவெல்லாம் வச்சு ஷூட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய வீட்டு நிகழ்ச்சிகளை எல்லாம். எப்போ? சுதந்திரத்துக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டத்திலேயே அவங்க அந்த ஃபிலிம் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன்.